அவிச்ச முட்டை சாப்பிட பிடிக்கலனா இந்த மாதிரி கார முட்டை செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 4 முட்டை எடுத்துகிட்டு இதை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே நம்ம மசாலாலாம் சேர்த்தா தான் மசாலா வந்து கருப்பாகாமல் இருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், 1 சிட்டிகை மஞ்சத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து 2 நிமிஷம் மட்டும் இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற முட்டை எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விடுங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கைவிடாமல் நல்லா வதக்கிக்கோங்க. பார்த்து வதக்குங்க. இந்த முட்டையோட கருகு வந்து உடஞ்சிடக்கூடாது. நல்லா இதை வந்து கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா சிம்மில் போட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா இந்த மசாலா எல்லாமே முட்டையோட ஒட்டி நல்லா வந்து செவந்து நல்லா வெந்து வரணும். அப்படி வந்தால் தான் உங்களுக்கு சாப்பிடும் போது இந்த மிளகாத்தூள் வாசனை இல்லாமல் செம்ம டேஸ்ட்டாக அட்டகாசமாக வரும். இந்த மாதிரி ரெடியான உடனே பரிமாறினீங்கன்னா எல்லாருமே உங்களை கண்டிப்பாக பாராட்டுவாங்க. இதே முறையில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.